இன்றைக்கி நம்ம வந்துட்டு டே 5க்கான ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோமே. 78 ஸ்டிச் இது ஆக்சுவலாக டபுள் சைடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ளாட் லோடு ஸ்டிச் மாதிரி தான் வருமே. சில்க் த்ரெட்டில் ரொம்பவே முக்கியமான ஸ்டிச் இது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் முக்கியமான ஸ்டிச்சு முக்கியம் இல்லாத ஸ்டிச்சஸ் தனியாக கொடுத்துருவேன். முக்கியமான ஸ்டிச்சஸில் மேக்ஸிமம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டுக்கு அப்படியே ஆரி த்ரெட் நீடில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லூப் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். சென்டர்லேருந்து மேலேருந்து கீழேருந்து நடுவில் போயிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறோம். சேம் அதே மாதிரி ஃப்ளாட் லோடு மாதிரி கண்டினியூவாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமே. இப்போ தேர்ட் ஒன் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் லாக் ஸ்டிச் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்தது வந்து 18 ஸ்டிச்சு ஸ்ப்ளிட்டட் பட்டன் ஹோல். மேக்ஸிமம் நான் கிளாஸில் எழுதுகிற ஸ்டிச்சஸை ஒரு புக்கில் வந்து இல்லை ஒரு நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுக்க சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஃப்யூச்சரில் ஸ்டிச்சஸ் நேம் மறந்துட்டாலும் இல்லை கிளாத் மிஸ் ஆகிட்டாலும் அந்த நோட்டில் இருக்கிறத வந்து எடுத்து பார்த்தா அவங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். இதில் ஸ்ப்ளிட்டட் பட்டன் ஹோலில் வந்துட்டு ஒரு லூப் வந்து பெருசாகவும் ஒரு லூப் வந்து சின்னதாகவும் வரும். பார்த்திங்கன்னா தெரியுதா? இப்போது நான் சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கேன், டபுள் த்ரெட்டு. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிராண்டட் த்ரெட்டு வாங்கினீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து ஒர்க்கில் பார்க்கும்போதே தெரியும். நான் பிராண்டாக வாங்கினீங்கன்னா த்ரெட் அடிக்கடி கட் ஆகிடும். பிகினர்ஸால் ஒர்க் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து டபுள் பெல் பிராண்டட் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியணும் எவ்வளோ ஈஸியாக த்ரெட் வந்து இழுக்கிற நீட்டு. இது மாதிரி சின்னது பெருசு நீட்டு போட்டு பழகணும். நான் இங்கே வந்து எண்ணாட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு ஸ்ப்ளிட்டட் பட்டன் ஹோலில். இப்போ அடுத்து வந்து 19th ஸ்டிச்சு. பைனாப்பிள் ஸ்டிச்சு. சேம் இதுவுமே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டைப்பில் ட்ரை பண்ணுறோமோ நமக்கு ஒர்க் போடும்போது நல்லாவே அந்த த்ரெட் வந்து வளைஞ்சி அழகாக வரும். நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராகவே நம்ம ஆரி ஒர்க்குக்கான பேசிக் கிளாஸில் பர் டேக்கு வந்து 4 ஸ்டிச்சஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா சிங்கிள் ஸ்டிச்சுன்னும் போது உங்களுக்குமே ரொம்ப பார்த்து போர் அடிச்சிடும். ஒரு நாளைக்கு 4 ஸ்டிச்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 20 டேஸில் 70 ஸ்டிச்சஸ் முடிச்சிடலாம். இப்போது அடுத்தது வந்து 20th ஸ்டிச்சு பேட்டர்ன் ஸ்டிச்சு. சேம் அதே பைனாப்பிள் ஸ்டிச் மாதிரி தான், பட் இது சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பைனாப்பிள் ஸ்டிச்சில் இந்த மாதிரி லூப் மேலே வரும்.
பேட்டர்ன் ஸ்டிச்சில் வந்துட்டு நார்மலாக கரெக்டாக பாக்ஸில் கரெக்டாக ஈவனாக வந்துடும். பாருங்கள், பைனாப்பிள் ஸ்டிச்சுக்கும் பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கும் வித்தியாசம் தெரியணும் தான் நான் மேலேயும் கீழேயும் கரெக்டாக அதுக்கு ஈவனாக போட்டிருக்கேனே. இப்போது நான் ஆரி த்ரெட் நீடியல் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட் லூப் எடுத்துகிட்டு மேலேருந்து கீழேருந்து நடுவிலேருந்து சைடில் போட்டிருக்கேன். இப்போ நான் லாக் ஸ்டிச் கொடுத்து என்னாட் போட்டுடுறேன். இப்போ அகெயின் அதே தான் செகண்ட் லைனில் மேலேருந்து வந்து கீழே வரணும். கீழே இருந்து மறுபடியும் பக்கத்தில் வந்து மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு சைடில் வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்றேன். எண்ணாட்டு போட்டுடுறேன். இதுதான் பைனாப்பிள் ஸ்டிச்சு. இப்போ பேட்டர்ன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நான் ஏன் ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் ரெண்டு இது போடுறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போடுறதுக்கும் ஃபஸ்ட்டு இடம் வேணும். அவங்க போட்டு பழகினா தான் நமக்கு அவங்க எப்படி போடுறாங்கன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் அதனால் வந்து நிறைய வந்து ஷேப்ஸும் நிறைய லைன்ஸும் எக்ஸ்ட்ராவே கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. போட்டு பழகினா தான் சீக்கிரமாக அவங்க நினச்ச நேரத்துக்குள்ளே ப்ளவுசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னுட்டு. இதே கிளாஸஸ் தான் நீங்கள் மேக்ஸிமம் வந்தீங்கனாலுமே ஆஃப்லைன் கிளாஸில் டேரெக்டாக 3 மந்த் கோர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பேன். டெய்லி 2 ஹவர்ஸ் கிளாஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம 20 டேஸில் முடிக்கும் போது நமக்கு டைமிங் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோவில் போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் டே பை டே 4 ஸ்டிச்சஸாக நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா 20 டேஸில் நீங்கள் ஆரி வந்து வீட்டில் இருந்தே கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேலும் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸில் என்ன டவுட் இருந்ததுன்னா எனக்கு என்னோடய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து 1 வீக்குள்ளே, அதாவது